இருப்பினும் புத்தர் சிலை ஒன்று மதுரை சிவகங்கை சாலையில் இருக்கும் பாண்டி கோவிலில் உருமாற்றம் பெற்று பாண்டி முனியாக வழிபடப்பட்டு வருகிறது. மீனாட்சியம்மன் கோவில் ஆதி நாளில் ஆலவாய் அண்ணலாம் ஆதிசிவனின் அதிசிறிய கோவிலாய் உருக்கொண்டு இன்றோ அங்கையர் கண்ணியாம் மீனாட்சியம்மனின் அருள் பெயர் கொண்டு விளங்கும் உலக அதிசய பெருங்கோவிலாய் வளர்ந்து நிற்கிறது. திராவிடர் கட்டிடக்கலை என்பது 5 வகையான கட்டிடக்கலையை உள்ளடக்கியது. முறையே பல்லவ, சோழ, பாண்டிய, விஜயநகர மற்றும் மதுரை நாயக்கர் அல்லது நவீன காலத்தை உள்ளடக்கியது. இதில் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் கட்டிடக்கலை முறையே பாண்டிய, விஜயநகர மற்றும் மதுரை நாயக்கர் கட்டிடக்கலையை உள்ளடக்கியது. இன்றைய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலின் கருவறையில் உள்ள சுயம்பு லிங்கம் பல ஆண்டுகளுக்கு முன் இருந்த கடம்ப மரத்தின் படிமம் என்று கூறுகின்றனர். சுமார் 2000 ஆண்டுகளாக வழிபாடு நடந்திருக்க வேண்டும் என்றும் கருதுகின்றனர். அதன் கருவறை இன்றைக்கு இருக்கும் கட்டிடக்கலையின் மிக பழமையானதாக இருக்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். பொற்றாமரை குளமும் சுயம்பு லிங்கத்தை போன்றே பழமையானது என்று சொல்லப்படுகிறது. பாண்டியர் காலம் 14ஆம் நூற்றாண்டோடு முடிவடைந்தபடியால் அழியாமல் இருக்கும் பாண்டியர் கட்டிட அமைப்பு குறைவாகவே இருக்கிறது. முகம்மதியர் ஆட்சியில் சேதப்படுத்தப்பட்ட கோவில் கிபி 1370ஆம் ஆண்டிற்கு பின்னர் விஜயநகரர் மதுரையை கைப்பற்றியவுடன் அவர்கள் காலத்தில் திரும்பவும் கோவில் முழுமையாக புதுப்பிக்கப்பட்டது. ஆகையால் கோவிலில் பழைய கட்டிட அமைப்பும் புதிய கட்டிட அமைப்பும் கலந்து காணப்படுகிறது. நமக்கு கிடைத்துள்ள அக மற்றும் புறச் சான்றுகளின்படி முன்னாளில் சிவன் கோவிலாய் மட்டுமே விளங்கிய இக்கோவிலில் மீனாட்சியம்மனுக்கு தனியான வழிபாடு பின்னாளிலேயே உருவாகி இருக்க வேண்டும் என தெரிகிறது. கிபி 7ஆம் நூற்றாண்டில் கோவிலின் அமைப்பு. கிபி 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருஞான சம்பந்தர் மதுரையை பற்றி பேசும் போது மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கர் திரு ஆலவாயன் என்றும் மீனாட்சியை அங்கையர் கண்ணி என்றும் குறிப்பிடுகிறார். அவர் காலத்தில் கோவில் சிறிய அளவில் கருவறையும் அதை சுற்றிய மண்டபமும் கோபுரமும் இருந்திருக்க வேண்டும். திருஞான சம்பந்தர் அரசர் மாரவர்மன் அரிகேசரியுடன் கோவில் சென்றார் என்ற செய்தியும் உள்ளது. இதனால் பாண்டிய மன்னன் கடுங்கோன் முதல் அரிகேசரி வரை இந்த கோவில் கட்டப்பட்டிருக்க வேண்டும். 12ஆம் நூற்றாண்டில் கோவிலின் அமைப்பு. 13ஆம் நூற்றாண்டில் கோவிலின் அமைப்பு. முதலாம் மாரவர்மன் சுந்தர பாண்டியன் கிழக்கு கோபுரத்தை ஆரம்பித்தான். முதலாம் சடையவர்மன் சுந்தர பாண்டியன் கிழக்கு கோபுரத்தை முடித்து வைத்தான். இந்த செய்தி கிழக்கு கோபுரத்தின் உட்புறம் குறிக்கப்பட்டுள்ளது. பாண்டியனின் சின்னமாகிய மீன் முத்திரையும் செதுக்கப்பட்டுள்ளது. 14ஆம் நூற்றாண்டில் பராக்கிரம பாண்டியன் மேற்கு கோபுரத்தை கட்டினான். மாலிக் கபூர் படையெடுப்பும் அதைத் தொடர்ந்த முகம்மதியர் ஆட்சியில் கோவில் மிகவும் சேதப்பட்டது. முகம்மதியர் ஆட்சியை விஜயநகரம் முடிவுக்கு கொண்டு வந்தது. குமார கம்பணன் முகம்மதியர் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து சேதம் அடைந்த கோவிலில் முழுமையான கோவில் திருப்பணி செய்தான். இதற்கு பின் ஏற்படுத்தப்பட்ட கோவில் கட்டிட அமைப்புகள் அனைத்தும் விஜயநகர பேரரசர்களாலும் அவர்களை தொடர்ந்து மதுரையை ஆண்ட நாயக்க மன்னர்களாலும் கட்டப்பட்டவையே. பாண்டியர் கோட்டை 12ஆம் நூற்றாண்டு. குலசேகர பாண்டியன் தன் காலத்தில் மணலூரில் இருந்து கொண்டு மதுரையில் கோட்டையும் அதனை சூழ அகழியும் ஏற்படுத்தினான். இக்கோட்டை இன்றைய ஆவணி மூல வீதிகளுக்கும் மாசி வீதிகளுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருந்துள்ளது. கோட்டை சுவரை அடுத்து வெளியே அகழியும் அதற்கப்பால் புறநகர் பகுதிகளும் இருந்தன. இன்றைய மதுரையில் அம்மன் சன்னதிக்கு எதிரே கீழாவணி மூல வீதிக்கும் கீழமாசி வீதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் கல்லால் ஆன உயர்ந்த வாயில் போன்ற அமைப்பு விட்டவாசல் என்ற பெயர் பெறுகிறது. இதில் காணப்படும் பதிப்பு கல்வெட்டு இது பாண்டியர் கால கோட்டையில் எஞ்சிய பகுதி என்று குறிப்பதாக
ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அழிக்கப்பட்ட பாண்டியர் கோட்டையில் விடுபட்ட வாசல் ஆதலால் இது விட்டவாசல் என்று பெயர் பெற்றதென காரணமும் கூறுகின்றனர். மாசி வீதிக்கும் ஆவணி மூல வீதிகளுக்கும் இடைப்பட்ட பகுதியில் பாண்டியர்களின் அகழி இருந்து தூர்க்கப்பட்டது இன்றைய திருப்பெயர்கள் மூலம் தெளிவாகிறது. மேல மாசி வீதிக்கும் மேல ஆவணி மூல வீதிக்கும் இடையில் அகிழ் சந்து என்ற பெயரில் ஒரு தெரு உள்ளது. அகழி என்ற சொல்லே அகிழ் என மாற்றம் பெற்றுள்ளது என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். மாநகராட்சி தெருப்பெயர் பட்டியலில் உள்ள சங்கீத விநாயகர் கோவில் தெரு, சங்கீத வித்வான் பொன்னுசாமி பிள்ளை சந்து முதலியவை அகழி மூடப்பட்டு உருவானவை ஆதலால் அகிழ் தெரு, பள்ளமான தெரு என பொருள்படுமாறு பள்ளத்திரு எனவும் வழங்கப்பட்டவையிலிருந்து பாண்டிய பேரரசு கால கோட்டையும் அகழியும் மாசி வீதிக்கும் ஆவணி மூல வீதிக்கும் இடையில் இருந்தது என புலப்படுகிறது. நாயக்கர் கோட்டை 16ஆம் நூற்றாண்டு. 16ஆம் நூற்றாண்டில் கிபி 1559ஆம் ஆண்டு அரியநாத முதலியின் துணையோடு விஸ்வநாத நாயக்கர் பாண்டியர்களின் கோட்டையை இடித்து அகழியை தூர்த்துவிட்டு புதிதாக 72 கொத்தளங்களோடு கூடிய 30 அடி உயரம் கொண்ட உட்கோட்டை சுவரையும் புறக்கோட்டை சுவரையும் கட்டி ஒவ்வொரு திசைக்கும் 4 மூலைகளிலும் 4 வாயில்களையும் நிறுவினான். சுற்றிலும் 4 திசைகளிலும் அகழி இருந்தது என மாவட்ட விவர நூல் கூறுகிறது. கீழவாசல், தெற்கு வாசல் என மதுரை நகரின் வெளிவீதிகளில் இருக்கும் இடங்கள் கோட்டை வாசல்கள் இருந்த இடங்களை நினைவுபடுத்துகின்றன. இப்போது வடக்கு மாரட்டு வீதியில் சிதைந்த நிலையில் உட்கோட்டை சுவரின் ஒரு பகுதி மட்டுமே இன்றும் இருக்கிறது. இன்றைய மதுரையின் மையப் பகுதியில் மாசி வீதியை சுற்றியுள்ள குடியிருப்புகளை அடுத்து நாலாபுரமும் உள்ள 3 வீதிகளும் கிபி 1837ஆம் ஆண்டு ஆளுநர் பிளாக் பர்ன் அவர்களால் உருவாக்கப்பட்டவை. அதற்கு முன்னர் மாசி வீதியை சுற்றியுள்ள குடியிருப்புகளை அடுத்து உட்கோட்டை சுவர் இருந்தது. புறக்கோட்டை சுவரை சுற்றி அகழி இருந்தது. இன்றைய வெளி வீதிகளே அகழிகளாக இருந்தன. பெருமாள் மேஸ்திரி வீதிகளும் மாரட் வீதிகளும் அவற்றை சூழ்ந்த குடியிருப்புகளும் இரு கோட்டை சுவர்களுக்கும் இடைப்பட்ட நிலப்பகுதியாகும். ஆளுநர் பிளாக் பர்னின் முயற்சியால் நகரம் விரிவாக்கப்பட்டதை கூறும் மாவட்ட விவர நூல் கோட்டை சுவர் இடிக்கப்பட்டு வெளியே இருந்த அகழி மூடப்பட்டது என்கிறது. இவ்வாறு மூடப்பட்ட அகழியின் மேல் உருவான வீதிகளே வெளி வீதிகள் என பெயரிடப்பட்டன என்றும், உட்கோட்டை சுவருக்கும் புறக்கோட்டை சுவருக்கும் இடைப்பட்ட பகுதியில் நாற்புறமும் 2 பெரும் வீதிகள் அமைந்தன என்றும், அவை நகராக்க பணியை மேற்பார்வை பார்த்த வருவாய்த்துறை அளவையாளர் பெயராலும் தலைமை பொறுப்பேற்றிருந்த மேஸ்திரியின் பெயராலும் முறையே மாரட் வீதிகள் என்றும் பெருமாள் மேஸ்திரி வீதிகள் என்றும் அழைக்கப்பட்டன. பிளாக் பர்ன் நாயக்கர் கோட்டையை இடித்து அகழியை தூர்த்து நகரை விரிவாக்க நினைத்த போது குற்றவாளிகளை வைத்து வேலை வாங்க வழியில்லை. ஏனெனில் அப்போது பாம்பனில் பாலம் கட்டும் வேலை நிகழ்ந்து கொண்டிருந்தது. அதனால் கோட்டையின் ஒவ்வொரு பகுதியையும் ஒவ்வொரு சமுதாயத்திற்கென ஒதுக்கி விலை பேசி குறிப்பிட்ட கால எல்லைக்குள் அவர்களே அதை இடித்து கட்டிடங்களை எடுத்துக் கொள்ளும்படி ஏற்பாடு செய்திருந்தார். இந்த பணி முழுமையாக முடிந்த பிறகு அதன் ஞாபகார்த்தமாக விளக்கு தூண் நிறுவப்பட்டது. நாயக்கர் கோட்டையின் வடமேற்கு பகுதி கோனார்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட பகுதி என்று எண்ண இடம் உள்ளது. தெற்கு மாசி வீதியிலிருந்து தெற்கு வெளி வீதி வரை சௌராஷ்டிரர்களின் குடியிருப்பு மிகுதியாக இருப்பதற்கும், மேற்கு மாசி வீதியிலிருந்து மேற்கு வெளி வீதி வரை வேளாளர் குடியிருப்பு மிகுதியாக இருப்பதற்கும், கிழக்கு மாசி வீதியிலிருந்து கிழக்கு வெளி வீதி வரை நாயக்கர், நாயுடு முதலியோரின் குடியிருப்பு மிகுந்து காணப்படுவதற்கும் மேற்கூறிய ஏற்பாடே காரணம். இதை மதுரை மாவட்ட விவர நூல் உறுதிப்படுத்துகிறது. கோட்டை சுவர்கள் இடிக்கப்படுவதற்கு முன்னர் அவற்றின் கிழக்கு பகுதி ஒன்று ஓவியமாக வரையப்பட்டு லண்டனில் படப்பிரதியாக்கப்பட்டு தற்போது தஞ்சை சரஸ்வதி மகால் நூல் நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது. இப்படப்பிரதி காட்டும் கோட்டை பகுதி இன்றைய மதுரை பேருந்து நிலையத்தின் எதிரில் உள்ள எஞ்சிய கோட்டை பகுதியின் தோற்றத்தோடு ஒத்துள்ளது.